வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. நம்மளோட சேனலில் பொது தமிழ் சம்மந்தமாக பாடப்பகுதியில் இருக்கிறது தவிர எக்ஸ்ட்ராவாக கூடுதல் குறிப்புகள்னு சொல்லி ஒரு தனியாக பிளேலிஸ்ட்டே கொடுத்துட்ருக்கோம். இதில் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அதில் போட்டிருக்கோம். அதாவது ஆசிரியர்கள் அவங்களோட இயற்பெயர், அது மாதிரி ஒவ்வொரு பாடல்கள் அதில் எத்தனை மொத்த பாடல்களோட எண்ணிக்கை இருக்கும், 11 கீழ்கணக்கு நூல்களும் அதோட ஆசிரியர்களும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக புக்கிலேருந்து பிரித்து கொடுத்தா படிக்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊர்களும் அதன் சிறப்பு பெயர்களும். இது தமிழில் மட்டும்தான் கவர் ஆகுதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு காமன் டாபிக். தமிழ், ஜிகே எல்லாத்துலேயும் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக தொகுத்து தான் இதில் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஊர்கள் அதோட சிறப்பு பெயர்கள். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு அழைக்கப்படுவது திண்டுக்கல். பின்னலாடை நகரம் திருப்பூர். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. வஞ்சி மாநகரம், வஞ்சினாலே கரூர் நகரத்தை தான் வஞ்சி நகரம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, முத்து நகரம் தூத்துக்குடி. குட்டி ஜப்பான் சிவகாசி. இது எல்லாருக்கும் தெரியும். சிவகாசியை வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா நேரு தான் சொல்லியிருப்பார். பை நேரு. ஓகேவா, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, தூங்கா நகரம் மதுரை. தீப நகரம் வந்து திருவண்ணாமலை. நம்மளுக்கு நீங்கள் அந்த மீனிங்கே வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கெஸ் பண்ண முடியும். ஓகேவா, தீபம்னாலே திருவண்ணாமலை தீபம் தான் ஃபேமஸ்ஸு. தீபநகரம் திருவண்ணாமலை. தூங்கா நகரம் நாலங்காடி, அல்லங்காடி எல்லாம் இருக்கும். இரவும் பகலும் வணிகம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மதுரை வந்து வெளிச்சமாகவே இருக்கும், லைட்டு எரிஞ்சுக்கிட்டேவும். அதனால் தூங்கா நகரம்னு பேர் வந்துச்சு. அந்த மாதிரி தெரிஞ்சு படிங்க, உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மறக்கவே மறக்காது. சரியா? இந்தியாவின் நுழைவாயில்னா மும்பை. அதே தென்னிந்தியாவின் நுழைவாயில்னா சென்னை. அடுத்தது, இளஞ்சிவப்பு நகரம், அதாவது பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லும்போது பிங்க் சிட்டி அப்படின்னா ஜெய்ப்பூர். வைர நகரம் சூரத். சூரத்தை வந்து வைரத்துக்கு வந்து ஃபேமஸ்ஸு. அதனால தான் சிவாஜி கூட 2 வாட்டி சூரத்தை வந்து கொள்ளையடிச்சிருப்பார். அடுத்தது, மசாலா நகரம் கோழிக்கோடு. அதாவது மசாலா நகரம்னா என்னென்னா, அந்த ஸ்பைசஸ் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, மிளகு, பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி அந்த மாதிரி மசாலாக்களுக்கெல்லாம் ஃபேமஸ் வந்து கோழிக்கோடு. அடுத்தது, விண்வெளி நகரம் பெங்களூர். எதுக்காக அப்படின்னு தெரியும் உங்களுக்கு? ஏன்னா ISRO இருக்கிறதே பெங்களூரில் தான். அதனால் விண்வெளி நகரம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். அடுத்தது, சூரிய நகரம் ஜோத்பூர். 5 ஆறுகளின் நிலம். 5 ஆறுகளின் நிலம்னாலே பஞ்சாப். பாஞ்ச் அப்படின்னா 5ன்னு அர்த்தம். அதனால் 5 ஆறுகளின் நிலத்துக்கு பஞ்சாப்பை தான் அப்படி சொல்கிறாங்க. வாழை நகரம் அப்படின்னா ஜல்கோன் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்ஷனில் வந்து தெளிவாக பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது, ஆரஞ்சு நகரம் அப்படின்னா நாக்பூர். ஓகேவா, ஆரஞ்சு ஃப்ரூட். ஓகேவா, அதுக்கு ஃபேமஸ்ஸு. அடுத்தது, ஆசியாவின் டெட்ராய்டுனா சென்னை. டெட்ராய்டுன்னு எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸ்பேர் பார்ட்ஸ் அதிகமாக தயார் பண்ணுற இடங்களை வந்து அதுக்காக தான் சென்னையை வந்து ஆசியாவின் டெட்ராய்டுன்னு பேர் வந்துச்சு. அடுத்தது, இந்தியாவுக்கே மான்செஸ்டர் அப்படின்னா மும்பை தான். அதே இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூர். வட இந்தியாவின் மான்செஸ்டர் கான்பூர். இந்த 3ம் நீங்கள் வந்து ஒன்றாவே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் படிக்கும்போது கரெக்டாக தெளிவாக படிக்க முடியும். அடுத்தது, இரட்டை நகரம்னு எந்தெந்த நகரத்தை சொல்கிறாங்க? ஹைதராபாத் அண்ட் செகந்திராபாத், அது ரெண்டையும். இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து காஷ்மீர். அதே இது இந்தியாவின் ஸ்காட்லாந்துன்னு சொல்கிறது வந்து கூர்க் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஓகேவா, அது ஒரு ஹில் ஸ்டேஷன் கூர்க். அடுத்தது, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கப்படுறது பாளையங்கோட்டைனாலே நம்மளுக்கு வந்து ஜெயில் தான் வரும். ஆனால் உண்மையிலேயே அது வந்து பள்ளிகள் அதிகமாக இருக்கிறதுனால, கல்விகள் அதிகமாக சொல்லிக் கொடுக்கறதுனால தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லி பாளையங்கோட்டைக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தமிழ்லேயும் வரும் நம்மளுக்கு பாடத்தில். விழாக்களின் நகரம்
வந்து மதுரை. தூங்கா நகரம் மதுரை தான், விழாக்களின் நகரம் மதுரை தான். அரண்மனைகளின் நகரம் கல்கத்தா. ஏன்னா கல்கத்தால தான் நிறைய ராஜ்யங்கள், அரசர்கள் உருவாகியிருப்பாங்க. இப்போ வரைக்குமே கல்கத்தாவில் நிறைய அரச வம்சங்கள்லாம் இன்னுமே இருக்காங்க. ஓகேவா? அரண்மனைகள் அதிகமாக இருக்கிற இடம் வந்து கல்கத்தா தான். அரண்மனைகளின் நகரம் பேர். அரபிக்கடலின் ராணி கொச்சி. ஏன்னா கொச்சியில் தான் இந்த மாதிரி வணிகம் இருக்கு இல்லையா, எல்லா நாட்டோட வணிகமும் அதிகமாக வந்து போகிற கப்பல்கள் வந்து போகிற இடம், வணிகம் நடக்கிற இடம் கொச்சி தான். அதனால் அரபிக்கடலுக்கே ராணி எது அப்படின்னா கொச்சி. மினி மும்பை. மினி மும்பைன்றது இந்தூர். இந்தூர் வந்து அதாவது சுத்தமான நகரத்துக்காக 5 வாட்டி தொடர்ந்து விருது வாங்கின ஒரு ஊர் தான் இந்த இந்தூர். அதைத்தான் மினி மும்பைன்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் இதயம். இதயம் அப்படின்னா முக்கியமான ஹார்ட் பீஸ் அப்படின்னா மத்திய பிரதேசம். இந்தியாவுக்கே அது மத்தியில் இருக்கிறனால தான் அதுக்கு பேரே மத்திய பிரதேசம்னு வந்துச்சு. அதை தான் இந்தியாவோட இதயம்னு சொல்கிறோம். முதல் பாரம்பரிய நகரம் அப்படின்னா அகமதாபாத். ஏரிகளின் நகரம் வந்து உதய்பூர். பால் கிண்ணம். பால் கிண்ணம்னா ஹரியானா. அதே இது அரிசி கிண்ணம் அப்படின்னா ஆந்திரா. அடுத்தது சிலிக்கான் பள்ளத்தாக்கு அப்படின்னா பெங்களூர். ஏன் அப்படின்னா சிலிக்கான் சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே சிலிக்கான் சிட்டினே ஒரு ஏரியாவே இருக்குது, ஒரு தனி ஒரு இதே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இந்த சிலிக்கான் ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான சிப்பு தயார் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த சிலிக்கான் ஐட்டங்கள் வந்து தயார் பண்ணுற மெயின் இடமே இங்கே இருக்குது. அதிகமாக உற்பத்தி பண்ணுறதும் பெங்களூரில் தான். அதனால் வந்து சிலிக்கான் பள்ளத்தாக்குன்னு அதுக்கு ஒரு பேர். தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் வந்து தூத்துக்குடி. ஏரிகளின் நகரம் ஸ்ரீநகர். அதே இது கிழக்கின் பாரிஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது, நம்ம கிழக்கில் பாரிஸ்ன்னு அழைக்கப்படுற ஊர் வந்து பாண்டிச்சேரி. இவ்வளோதான்ப்பா. இது வந்து முக்கியமான ஊர்களும் அதோட சிறப்பு பெயர்களும். இதிலேருந்து ஒரு கொஷின் ஏதோ ஒரு வகையில் தமிழ்லையோ இல்லை ஜிகேலையோ ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் இதை படித்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் ரிப்பீட் ஆகுறது. ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ கண்டிப்பாக கேட்கப்பட்டிருக்கும். ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, டெட்டு, டிஆர்பி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்னும் எவ்வளவோ ஊர் அதுக்கு பேர் இருக்குது, பட் அவ்வளவு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அட்லீஸ்ட் மினிமம் அடிக்கடி கேட்குற இந்த முக்கியமான விஷயங்கள் மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ எல்லாம் கட் ஆஃப் ரொம்ப ஜாஸ்தி தான் போயிட்டே இருக்குது. நார்மலாக புக்கை படித்து கட் ஆஃப் கிளியர் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக புக்கை தாண்டி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம சேனலில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிப்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கோம். இதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு டெய்லி ஒரு வாட்டி ரீகால் பண்ணாலே போதும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னமும் எக்ஸாமுக்குள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு எல்லா எக்ஸ்ட்ரா நோட்ஸும் உங்களுக்கு நம்ம சேனலில் வரப்போகுது. உங்களை மாதிரியே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணால் தான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திரும்ப இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.